ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிடிஎஸ் மெம்பர்ஸ்ல உள்ள ஜிமின், ஜங்குக், வி இவங்கள பத்தின அப்டேட்ஸ்களை இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்மிஸ் எல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்க பிடிஎஸ் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நானும் நிறைய பயங்கர அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட் தரமான அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட்ல இந்த அவார்ட்ஸ் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2023 #1 மேல் ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர் யாருன்னு தான். இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற வார்த்தை சில காலமா பயன்படுத்தி வர்றது நம்ம காதுல நிறைய விழுந்துட்டு வருது இல்லையா? சோ இந்த வருஷத்துல இந்த ஃபேஷன் வீக்ல இவர் தான்ப்பா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி யாரு வந்திருப்பா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. சோ யாரு 2023 மேல் ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்னு பாத்தீங்கன்னா நம்ம வி தான். சட்டையே போடாதனால மனுஷனுக்கு இப்படி ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? எஸ், அதுதான் நடந்திருக்கு. 2023 நம்ம வி போட்ட பெரும்பாலான போஸ்ட்ல இவர் சட்டையே போடல அப்படின்றதுதான் உண்மை. என்ன சொல்றீங்க, சட்டையே போடலன்னா இன்ஃப்ளூயன்சர் அவார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அவர் சட்டை போட்டிருந்தாலும் அவர் அழகா தான் இருந்திருப்பாரு. சோ இதுல அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்ததால நிறைய ஆர்மிஸ் இவருக்கு ஓட் பண்ணதால இந்த அவார்ட்ஸ் நம்ம விக்கு கிடைச்சிருக்கு. இந்த இயர்ல நம்ம வி நிறைய ஃபேஷன் வீக்ல வேற கலந்துகிட்டாரு, அடிக்கடி பாரிஸ் வேற போயிட்டு வந்தாரு. சோ அதனாலேயே இவருக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம ஜங்குக், ஜிமின் கூட இதுல ஒரு பார்ட்டா இருந்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவங்களுமே நிறைய ஃபேஷன் வீக்ல கலந்துக்கிட்டாங்க, நிறைய போட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. சோ அந்த போட்டோ ஷூட்லாம் அவங்களுமே பயங்கர ஹேண்ட்ஸமா இருந்தாங்க. இருந்தாலும் அவங்கள விட கொஞ்சம் அதிகமாவே பண்ணதால வீக் 2023 பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு. சோ இந்த டைட்டில் வீக் கிடைச்சதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஹாப்பின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல பிடிஎஸ் மெம்பர்ல உள்ள வேற யாருக்கும் கிடைச்சிருந்தா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு அந்த நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். சோ இன்னைக்கான செகண்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா வேற யாரு, நம்ம ஜிமினை பத்தி தான். ஜிமின் இந்த வருஷத்துல எக்கச்சக்கமான சாதனைகளை பண்ணியிருக்காரு. அதுல ஒரே ஒரு ஏசியன் சோலோயிஸ்ட் ஒரே வருஷத்துல ஒரே சாங் மூலமா 5 அச்சீவ்மெண்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா த ஒன்லி பர்சன் ஜிமின் மட்டும்தான். அப்படின்னு அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பாத்தீங்கன்னா மியூசிக் கனடா உடைய சர்டிபிகேட்டையும், RIAJ ஜப்பான் உடைய சர்டிபிகேட்டையும், RIAA அமெரிக்காவுடைய பிளாட்டினம் சர்டிபிகேட்டையும், ஆர்டிஸ்ட் 100 உடைய ஃபர்ஸ்டாவும், பில்போர்ட் ஹாட் 100ல #ஃபர்ஸ்டாவும் 5 ரெக்கார்டை செட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே சாங்க ஆல்பத்தோட ஒரே ஒரு லீடு சிங்கிள் எஸ் லைக் கிரைசி இந்த ஒரு சாங்கை வச்சு தரமான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த இயர்ல நம்ம ஜிமின் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்டையும் பண்ணியிருக்காரு. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இயர் நம்ம பாய்ஸ் இண்டிவிஜுவலா பண்ண போறேன்னு சொல்லி பயங்கரமான எல்லா ரெக்கார்ட்ஸையும் அவங்களே வாங்கிட்டாங்க. எப்பயுமே குரூப்பா சேர்ந்து தான் எல்லா ஆட்டத்தையும் கலைப்பாங்க. இன்னைக்கு தனித்தனியாவே எல்லா ஆட்டத்தையும் கலைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ இவங்க மிலிட்டரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஆட்டம் ஆட போறாங்க அப்படின்னு எல்லாருமே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு பயங்கரமா பண்ண போறாங்கன்றது இப்போவே தெரியுது. இவங்க எப்படா மிலிட்டரியில இருந்து வருவாங்க, எப்படா அடுத்த சாங்க ரிலீஸ் பண்ண போறாங்க, எப்படா அடுத்த கான்செப்ட பண்ண போறாங்க. சோ எல்லாரும் தலைய பிச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. நம்மளும் கூட சேர்ந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டா வேற ஆப்ஷன் நமக்கு கிடையாது. அப்படின்றதுனால வெயிட் பண்ணியே இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு விஷயம் பேசினதுனால ஒரே சாங் மூலமா 5 அச்சீவ்மெண்ட் பண்ண ஜிமினுக்கு, சோ ஜிமினுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். இதே மாதிரி மிலிட்டரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணுங்க. சோ இன்னைக்கான தேர்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா இதுலயும் விய பத்தி தான் சொல்ல போறேன். விய பத்தினா ஃபைனலா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்ல அவர் மிலிட்டரிக்கு ரெடி ஆயிட்டாரு. ஹேர் கட்டோட கூடவே யூன்டனோட இருக்காரு. சோ யூன்டனை விட்டுட்டு வி சாதாரண நாளை பிரிச்சிருக்க மாட்டாரு, கண்ணீர் விட்டு அழுவாரு. இப்போ மிலிட்டரிக்கு வேற போறாரு. யுவன்டனோட நிலைமை என்ன, எங்க விட்டு போறாரு, யோன்டனோட வி மாதிரி பத்திரமா யாரு பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மிஸ்குள்ள இந்த மாதிரி நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு. சோ ஒரு நாள் யோன்டனோட உங்ககிட்ட கொடுத்தா நீங்க எப்படி யோன்டனை பாத்துக்குவீங்க, யோன்டனுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். சோ இன்னைக்கான ஃபோர்த் அப்டேட். இன்னைக்கான இந்த அப்டேட்ல நான் நம்ம ஜங்குக்க பத்தி தான் சொல்ல போறேன். ரீசெண்டா வால்கன் ஜப்பானுக்கு நம்ம ஜங்குக் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த இன்டர்வியூல 5 கொஸ்டின்களை ஜங்குக்கிட்ட கேட்டிருக்காங்க. சோ வேற மாதிரி ஆன்சரை கொடுத்திருக்காரு ஜங்குக். அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க, அப்படி என்ன ஆன்சரை சொன்னாருன்னு சொல்றேன். சோ அதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மட்டும் சொல்றேன். சோ உங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஜங்குக் கிட்ட கேட்டதுக்கு என்னுடைய டெய்லி ஹேபிட்ஸ் நான் காலைல எழுந்ததும் போன் பார்ப்பேன், நைட்டு படுக்க போகும்போது போனை பார்ப்பேன் அப்படின்னு இருக்காரு. அடுத்த கேள்வி என்னன்னா நீங்க அப்ராட் போக முடிவு பண்ணா ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்ற கேட்டதுக்கு ஜங்குக் ஒரு 2 மினிட்ஸ் யோசிச்சுட்டு அப்பவும் எனக்கு போன் ஞாபகம் தான் வருது. ஒரு முக்கியமான விஷயம், என்னோட பாஸ்போர்ட்டுங்க, நானும் ஆரம்ப மாதிரி அடிக்கடி பாஸ்போர்ட்டை மறந்துடுவேன் அப்படின்றத வெளிப்படையா சொல்லாம எனக்கு பாஸ்போர்ட் தான் முதல்ல ஞாபகம் வரும் சொல்லி நைஸா சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. அண்ட் ஃபைனல் கேள்வியா பாத்தீங்கன்னா நீங்க தான் கோல்டன் அப்படின்றத சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜங்குக் ஒரு சூப்பரான ஆன்சர் ஒன்று சொன்னாரு. எங்க அம்மா என்ன வயிற்றுல வச்சிருக்கும் போது கோல்டு அப்படின்றத பத்தி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய கனவுல
இது ஒன்றும் கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்காகவே கோல்டு மாதிரி சைனிங்கா மாறணும், அப்படி ஜொலிக்கணும் நான் நினைச்சேன். என்னுடைய டேலண்ட் மூலியமா நான் இவ்வளவு பெருசா சைன் ஆனது எங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே ஹாப்பி அப்படின்றத சொன்னாரு. ஸோ ஜங்குக் உங்க டேலண்ட்டை இன்னும் மேல மேல வளரணும் தான் எல்லாருடைய ஆசையுமே. ஸோ ஆர்மிஸ் இன்னைக்கான அப்டேட்ஸ் அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே உங்க பிடிஎஸ் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பர்பிள் ஹார்ட்டை போட்டு உங்க கமெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிருங்க. ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.